இந்த ஃபேக் சேனல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஊடகத்துறையோட ஹெட் ஆபீஸ்ல இருந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சில பேர் வந்து உங்க மேல எல்லாம் கேஸ் போடுவோம் அப்படின்னு மிரட்டி பாக்குறாங்க. பயம் எப்படி எல்லாம் வேலை செய்து பாத்தியா பையா? இன்னில இருந்து எல்லாம் மாறும். அதே பயத்துல எல்லாம் நல்லது நடக்கும். சர்வால், நீங்க ஒரு அக்கௌண்ட் முடக்கினா இவனுங்க எல்லாரும் ஸ்டாப் பண்ணிடுவானுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி எல்லாம் இங்க கிடையாது. ஈசல் கூட்டம் மாதிரி வந்துகிட்டே தான் இருப்போம். அப்படி நீங்க முடக்கணும்னு நினைச்சா ஒவ்வொரு அக்கௌண்டையும் இல்ல, ஒவ்வொரு ஆப்பையும் க்ளோஸ் பண்ணணும். சம்பவம் பண்றவனை கேள்விப்பட்டிருப்ப, ஆனா அந்த சம்பவத்தால எல்லாரையும் கதற விடுறவனுங்களை கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் நம்ம டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர். நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் டெய்லி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு போஸ்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நேத்து டேட்டுக்கு பார்த்தா 1 ஹவருக்கு ஒரு போஸ்டர் தான் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு பொழக்கப்பட்டார்கள். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு நியூஸ் ஃபேக்னு தெரியாம இதுக்கு தனியா ஒரு போஸ்ட் வேற போட்டு அதை உடனே டெலீட் பண்ணிருக்காரு இனமாவன கார்த்திக். இப்ப வாரியர்ஸ் பண்றதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி கரெக்ட் தான். ஏன்னா டிஎம்கே சைடுல நடக்கிற தப்ப மட்டும் அப்படியே ஓரம் கட்டி மறைச்சிட்டு டிவிகே சைடுல நடக்கிற தப்ப மட்டும் அப்படியே சுட்டி கட்டி ஸ்ட்ராங்கா அதை வெளிப்படுத்துறது. இப்படி இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு இப்படி வச்சு செஞ்சாதான் கொஞ்சமாவது உரைக்கும். ஆனா ஒரு விஷயம், நீங்க இந்த மீடியா வச்சு விஜயகாந்த் அவர்களை ட்ரோல் பண்ண மாதிரி விஜய் அவர்களை தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு இப்போ உங்களுக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சிருக்கும். நாங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம், அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனை எவன் பேச்சும் கேட்க மாட்டோம், பிரிச்சு மேஞ்சிருவோம். அடுத்த 2 மாசத்துக்கு இனிமே சம்பவம் தான். சோலி முடிஞ்சு. முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம